டயபெட்டிஸ் சம்மந்தமா நம்ம இப்ப கடந்த 1 வருஷமா அதிகமா பேசின விஷயங்கள்னு பார்த்தோம்னா, சிறுதானியங்கள், சத்து மாவு கஞ்சி இத பத்தி தான் அதிகம் பேசியிருப்போம். சிறுதானியங்கள் அப்டின்னா எல்லாமே ஒண்ணு கிடையாது. ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் ஃபீச்சர் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல டயபெட்டிஸ் உள்ளவங்க அதிகமா சேர்க்கக்கூடிய சிறுதானியங்கள் என்னென்ன? குறைவா சேர்க்கக்கூடிய சிறுதானியங்கள் என்னென்ன? அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானியத்த பத்தியே கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்க போறோம். இது முழுக்க முழுக்க என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும், நான் பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க குடுத்த ஃபீட்பேக்லயும் தான் இப்ப இந்த வீடியோவ நான் பப்ளிஷ் பண்றேன். முதல்ல நம்ம பார்க்க போறது கேழ்வரகு. இதுக்கு இன்னொரு பேரு கேப்பை, ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. நெறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கேப்ப கூழ் குடிக்கிறேன், கேழ்வரகு கூழ் குடிக்கிறேன். ஆனாலும் சுகர் லெவல்ஸ் ரைஸ் ஆயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, சிறுதானியங்கள்லயே இந்த கேழ்வரகுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த கேழ்வரகு உடம்பு ஹீட்ட கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம ஆங்கில மருத்துவத்துல பார்த்தோம்னா, இந்தந்த உணவுகள் சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகும், இந்த உணவு சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி ஆகும். ஹீட் ஃபுட்ஸ், கூலிங் ஃபுட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவத்துல இருக்கு. சைனீஸ் மெடிசின்ஸ்லயும் இருக்கு. இன் ஃபுட்ஸ், யாங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பார்க்கும்போது, கேழ்வரகு உடம்பு ஹீட்ட அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். ஸோ கேழ்வரகு சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன் வருது, மோஷன் சரியா போ மாட்டேங்குது அப்படின்னு நெறைய டயபெட்டிக் பேஷண்ட் சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறவங்கலாம் கேழ்வரகுக்கு பதிலா கம்பு யூஸ் பண்ணலாம். கம்பு குளிர்ச்சியான விஷயம். கம்பு சேர்க்கும்போது கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் வராது. அடுத்து 2வது முக்கியமான சிறுதானியம் சாமை. சாமைக்கு இங்கிலீஷ்ல லிட்டில் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். நெறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சாமை சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாய் புண்ணு வந்துருச்சு, வயிறு வலி வருது, உடம்பு ஹீட் அதிகமாறத நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமை ஒத்துக்கல அப்படிங்கிறவங்க திணை சேர்த்துக்கலாம். திணைக்கு இங்கிலீஷ்ல ஃபாக்ஸ்டெயில் மில்லட் அப்படின்னு சொல்லுவோம். திணையில ஒரு யுனிக் ஃபீச்சர் இருக்கு. நுரையீரலுக்கு நல்லது. அடிக்கடி சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை வர குழந்தைங்களுக்கும் திணையில செஞ்ச உணவுகளை கொடுக்கலாம். திணை கஞ்சி, திணை பொங்கல், திணை மாவுலயே தோசை, இட்லி இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ சாமை அப்படிங்கிறது உடம்ப சூடு அதிகப்படுத்தக்கூடிய விஷயம். திணை அப்படிங்கிறது உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய ஒரு சிறுதானியம். அடுத்து 3வது முக்கியமான சிறுதானியம், நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நான் இட்லி மாவோட சோள மாவை கலந்து சாப்பிட்றேன், நைட்டு தோசை ஊத்தி சாப்பிடும்போது அதுல இந்த சோள மாவை கலந்து சாப்பிட்றேன், அப்படி சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. சோளத்திலையும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொஞ்சம் அதிகம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உடனே அது ரத்தத்துல கலந்து எவ்வளவு சீக்கிரம் சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படிங்கறதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டயபெட்டிஸ் உள்ளவங்க சோளம் சேர்க்காம அதுக்கு பதிலா குதிரைவாளி சேர்த்துக்கலாம். குதிரைவாளிக்கு இங்கிலீஷ்ல பான்யார்ட் மில்லட்னு பேரு. குதிரைவாளியில நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. காலை உணவா குதிரைவாளி எடுத்துக்கும் போது அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனர்ஜெட்டிக்காவும் ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி சிவப்பரிசி, அதாவது மாப்பிள சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, இதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனா எந்த உணவு சாப்பிட்டாலும் டயபெட்டிஸ் உள்ளவங்க நல்லா வாயிலேயே மென்னு சாப்பிடணும். கஞ்சியாவோ கூழாவோ குடிக்க கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கம்பு எடுத்துக்கிட்டாலுமே கம்பு கூழா குடிக்க கூடாது. அது என்ன ரீசன்னு பாத்தீங்கன்னா, வாயிலே நம்ம நல்லா மென்னு சாப்பிடும் பொழுது நம்ம சலைவாலேயே சலைவரி அமிலேஸ், லிங்குவல் லைபேஸ், லைசோசைம் அப்படின்னு முக்கியமான 3 என்சைம்ஸ் இருக்கு. அது பாதி டைஜஷனை வாயிலே கம்ப்ளீட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் வயிற்றுக்கு போகும்போது வயிற்றுல இருக்கக்கூடிய டைஜஷன் ஈஸியா நடக்குது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரக்கூடிய நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு, வயிறு உப்பிருது, எல்லாத்தையுமே கலெக்டிவா டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும். இது ஒரு சிம்பிளான விஷயம் தான், ஆனா ஒரு மேசிவ் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணும்.